இந்த விழாவின் சொற்பொழிவுகளின் தலைப்பாக நாரத பக்தி தரிசனத்தை தேர்ந்தெடுத்துள்ளோம். இந்த கிரந்தம் இனிமை, பிரேமை மற்றும் ஒரு பக்தி நூலில் இருந்து உணரப்படும் பேரின்பம் என்றவற்றில் நிறைந்தது. இதில் நாரத மகரிஷி பக்தி எனப்படும் உட்பொருளை பற்றிய அறிவை வெளிப்படுத்துகின்றார். வேதங்களில் இருக்கும் அறிவானது இறைவனிடமிருந்து வருகின்றது. அதே அறிவை முனிவர்கள் வெளிப்படுத்தும் போது அதை மேலும் இனிமையாக்குகின்றனர். ஆகவே இந்த கிரந்தத்தில் பக்தி எனும் விஷயத்தின் பல்வேறு அம்சங்களை சிறு சிறு நூற்பாக்களில் நாரத மகரிஷி வெளிச்சம் போட்டு காட்டுவதை பார்க்கலாம். முதல் சூத்திரத்தில் இருந்து ஆரம்பிக்கலாம். अथातो भक्तिं व्याख्यास्यामः. अथातो भक्तिं व्याख्यास्यामः. நான் பக்தியை பற்றி விளக்கப் போகின்றேன் என நாரத மகரிஷி கூறுகிறார். நாரதர் முதலில் உருவாக்கப்பட்ட பிரம்மாவின் மானச புத்திரன். அவர் இறைவனின் ஒரு அவதாரமும் ஆவார். பிரம்மா பக்தியை பற்றி நாரதருக்கு விளக்கியிருக்கிறார். सर्वात्मन्य खिलाधारे इति संकल्प्य वर्णय. மேலும் அவர் நாரதருக்கு என்ன கூறினாரோ அதை பிறருக்கும் வெளிப்படுத்துமாறு அறிவுறுத்தினார். எனவே நாரத மகரிஷி ஒரு தீர்மானம் செய்தார். कलिना सदृशो लोके युगे नास्ति वरानने तस्मिन् स्वां संस्थापयिष्यामि गेहे गेहे जने जने. அனைத்து உயிர்களின் இதயங்களிலும் பக்தியை நிலைநாட்டுவேன் என உறுதியளிக்கிறேன் என்றார் நாரதர். மேலும் அவர் இந்த கலியுகமானது தவறுகளின் சமுத்திரமாக இருந்தாலும் பக்தி செய்வதற்கு இதுவே மிகச்சிறந்த காலம் என்கிறார். ஏனெனில் கலியுகத்தில் எம்மிடத்தில் தனிப்பட்ட பலமில்லை. கடவுளின் அடைக்கலத்தை தவிர அடைக்கலம் வேறு இல்லாமல் உணர்வது எளிது. ஆகவே நாரதர் பக்தியை பற்றி விளக்கப் போகின்றார். ஆனால் இதற்கு முன்பே கர்ம காண்டம், அதாவது சடங்குகள் பற்றி அவர் உரைத்த நாரத ஸ்மிருதி என்பதை எழுதியுள்ளார். ஆனால் அதன் மூலம் அவர் திருப்தி அடையவில்லை. ஆகவே அதன் பிறகு அவர் எழுதினார் நாரத பஞ்சராத்திரம். அதில் அவர் சடங்குகளுடன் பக்தியையும் கலந்தார். அவர் இன்னும் அதில் திருப்தி அடையவில்லை. எனவே அவர் நாரத பக்தி தரிசனத்தில் தூய பக்தியை பற்றி பேசுகிறார். கர்ம, பக்தி மற்றும் ஞானம் என்ற 3 பாதைகள் இருப்பது பற்றி நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். கர்ம மார்க்கம் தொடர்பாக பரத்வாஜ மகரிஷி எழுதிய கர்ம மீமான்சா தரிசனம் மற்றும் ஜைமினி மகரிஷி எழுதிய மீமான்சா தரிசனம் என்பவை இருக்கின்றன. ஞான மார்க்கத்திற்கான பிரச்சாரத்திற்கு வேதவியாசர் எழுதிய வேதாந்த தரிசனம் இருக்கின்றது. பக்தி தொடர்பாக 3 முக்கிய கிரந்தங்கள் உள்ளன. சாண்டில்ய தரிசனம், 2வது ஆங்கிரஸ்ய மத்திய தரிசனம், 3வது பக்தி தரிசனம். ஆங்கிரஸ்ய மத்திய தரிசனம் உலகில் நடைமுறையில் கிடைக்கவில்லை. அதை யாருக்கும் தெரியாது. சாண்டில்ய தரிசனம் புரிந்து கொள்வதற்கு மிகவும் கடினமானது. இந்த பக்தி சூத்திரம் மிகவும் பிரபல்யமானது. நாம் இதை ஆழமாக ஆராய்ந்தால்
நம் பக்தியை மேம்படுத்த உதவும் பல அறிவு ரத்தினங்களை பெறலாம். நாரதர் சொல்கிறார், अथातो அதாதோ, அத் என்பது சுபத்திற்காக, ஓம் என்பது எப்படி மந்திரங்களுக்கு முன் சேர்க்கப்படுகிறதோ அதைப் போல, ரீம் இவை அனைத்தும் மங்களத்திற்காக சேர்க்கப்படுபவை. அதே போல அத், அதன் பிறகு அத். இப்போது நான் பக்தியை பற்றி விவரிக்கிறேன் என்கிறார். ஏனெனில் முன்பு மற்றவையை பற்றி விளக்கிவிட்டார். இப்பொழுது அவர் தூய்மையான பிரேமைக்கு வருகிறார். ஆகட்டும் நாரதரே, பக்தியை பற்றி கூறுங்கள். ஆகவே அவர் அடுத்த சூத்திரத்துடன் தொடங்குகிறார். सा त्वस्मिन् परम प्रेम रूपा. Narad ji says this bhakti பக்தி என்பது இறைவன் மீதான அதீத அன்பு என்கிறார் நாரதர். for God. நீங்கள் அனைவரும் Love பொருட்கள் மீதான, மனிதர்கள் மீதான அன்பை குறைந்த அல்லது அதிக அளவாக அனுபவித்து இருக்கின்றீர்கள். multiply that love அந்த அன்பை பன்மடங்காக அதிகரித்தால் and that அதுவே பக்தியின் இயல்பு bhakti Narad. என்று நாரதர் கூறுகின்றார். How to explain ஒரு தெய்வீக விஷயத்தை உலகியல் மனிதருக்கு விளக்குவது எவ்வாறு? புனிதர்கள் உலகியல் பொருள் ஒப்பீடுகளை தேடுகிறார்கள். நாம் இறைவனை எப்படி நேசிக்க வேண்டும் என்று பக்தர் துளசிதாசரிடம் வினவப்பட்டது. அதற்கு அவர், कामिहि नारी प्यारी जिमि लोभिहि प्रिय जिमि दाम तिमि रघुनाथ निरंतर प्रिय लागहु मोहि राम. He said, just like எப்படி ஒரு காமம் நிறைந்த ஆண் ஒரு பெண்ணை விரும்புவானோ, likes a female, just like a greedy எப்படி ஒரு பேராசைக்காரன் செல்வத்தை நேசிப்பானோ, அதைப் போலவே இறைவனை நேசிக்க வேண்டும் என்றார். people will தெய்வீக பிரேமையை எதனுடன் போய் ஒப்பிடுகிறீர் துளசிதாசரே என்று மக்கள் கேட்பார்கள். what to do, how to என்ன செய்வது? உலக மக்களுக்கு எப்படி புரிய வைப்பது? அவர்கள் அறிந்தவற்றுடன் ஒப்பிட்டுத்தான் அவர்களுக்கு ஒரு எண்ணத்தை கொடுக்க முடியும் என்றார் துளசிதாசர். once the emperor அக்பர் he has been பாரத வரலாற்றில் மாபெரும் முகலாய சக்கரவர்த்தியான அக்பர் ஒருமுறை தனது ராஜ்யத்தை கண்காணிக்க in his kingdom. மாறுவேடத்தில் நடந்து திரிந்தார். So it was தொழுகைக்கான நேரம் வந்தது. ஆகவே அவர் கீழே அமர்ந்து ஒரு துண்டை விரித்து in the field, குனிந்து தொழ ஆரம்பித்தார். started reading the namaz. Now one woman காதலன் வெளியூரிலிருந்து வரும் பெண்ணொருத்தி coming from outstation தன் காதலனை சந்திக்க ஓடினாள். meet him. ஒருவர் கீழே இருந்து தொழுவதை கவனிக்காத அப்பெண் Person is reading அக்பரின் துண்டின் மேல் பாதங்களை பதித்து ஓடினாள். on his sheet. That sheet on which தொழுகைக்கு விரிக்கப்படும் துண்டு புனிதமாக கொள்ளப்படுவது. Akbar was, அக்பர் திகிலடைந்தார். he felt that sacred. பெரும் அபச்சாரம் நிகழ்ந்ததாக உணர்ந்தார். அவர் பீர்பாலிடம் This woman அந்த பெண் தன் அரசவைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று உரைத்தார். அப்பெண் இதை பற்றி அறிந்து கொண்டாள். எப்படி தன்னை காத்துக்கொள்வது என்று நீ வியந்தாள். அவள் பீர்பாலிடம் ஆலோசனை கேட்டார். அவளுக்கு பீர்பால் ஒரு யுக்தியை உரைத்தார். அவள் அரசவைக்கு வந்தபோது அக்பர் அவளிடம், நீ நான் அமர்ந்து தொழும்போது எனது துண்டின் மேல் கால் பதித்தாய், அதை அறிவாயா என்றார். அதற்கு அவள், ஓ மகாராஜா, இல்லவே இல்லை, நான் எனது காதலனை சந்திக்கவே ஓடினேன் என்றாள். அக்பரோ, நீ மிதித்ததை நான் கவனித்தேன், how can you deny? அதை எப்படி நீ மறுப்பாய் என்றார். அதற்கு அவள், சரி,
அது அப்படி உண்மையாகவே இருக்கட்டும் மகாராஜா. ஆனால் ஒன்றை கூறுங்கள், One thing. I was நான் எனது லௌதீக பிரேமையில் மூழ்கியிருந்தேன். love. எனது பாதத்தை எங்கே வைக்கின்றேன் என்ற பிரக்ஞையை அன்று இழந்திருந்தேன். My foot. நீங்களோ You were in உங்கள் தெய்வீக பிரேமையில் அல்லவா மூழ்கியிருந்தீர்கள். beloved. யார் யார் என் துண்டை மிதிக்கிறார்கள் என்று நோட்டமிட்டுக் கொண்டு இருந்தீர்களா? What kind நீங்கள் கொண்டுள்ளது எவ்வாறான அன்பு என்றால், ஆகவே அந்த தெய்வீக பிரேமையானது லௌகீக மோகத்தின் தீவிரத்தை காட்டிலும் பன்மடங்கு அதிகமாக இருக்க வேண்டும். love? அதேபோல அடுத்த உதாரணம் ஒரு பேராசைக்காரன் செல்வத்தை நேசிப்பதைப் போல என்பதாகும். பாரத கதையாளர்களால் கூறப்படும் கதையொன்று உண்டு. That one Sethji, business, செல்வத்தின் மீது மிகுந்த மோகம் கொண்ட வணிகன் ஒருவன் இருந்தான். and when in the evening நாளின் முடிவில் கடைக்கதவை அடைத்துவிட்டு அன்று அவனுக்கு கிடைத்த வருமானத்தை எண்ணுவதில் மிகுந்த திருப்தியடைவான். that day, ஓரிரவு அவ்வாறு எண்ணிக்கொண்டிருக்கையில் அவன் மனைவி was waiting, இரவு உணவுக்காக காத்திருந்தார். was not willing to பணத்தை என்னும் இன்பத்தை விடுவதற்கு கணவன் தயாராக இருக்கவில்லை. நள்ளிரவும் ஆகிவிட்டது. அவள் அசூசை அடைந்தார். வருமாறு 2-3 தடவை அழைத்தும் இதோ வந்து விடுகிறேன் என்று விட்டு அவன் மீண்டும் மறந்து மூழ்கி போய்விடுகின்றான். ஆகவே மனைவி இரவு போஜனத்தின் இறுதியில் உண்ணும் இனிப்பு பண்டத்தை ஒரு கரண்டி எடுத்து mouth think அவர் பசியில் இருப்பதை அவருக்கே ஞாபகப்படுத்த he will remember. அவர் வாயில் ஊட்டிவிட்டார். அதை அவர் ருசித்துவிட்டு, ஓ, நான் ராப்போஜனம் உண்டுவிட்டேன், அதுதான் இறுதி இனிப்பு பண்டத்தை சுவைக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டு சென்று வாய்க்கொப்பளித்து விட்டு வந்து, சரி, ராப்போஜனமும் உண்டாகிவிட்டது என்றான். ஆகவே பேராசைக்காரன் எப்படி செல்வத்தை நேசிப்பானோ, எப்படி ஒரு காமமோகம் கொண்டவன் எதிர்ப்பாலை நேசிப்பானோ, Tulsida, அதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் அல்லவா? stand this much, multiplied அதை முடிவிலையால் பெருக்குங்கள். such அத்தகைய தீவிர பிரேமையே இறைவன் மீதான பக்தியின் இயல்பு. bhakti or devotion towards God. அடுத்து Amrita Swarupa cha. Now having described, பக்தியின் வெளிப்புற இயல்பை விவரித்த அவர் he is going on to, பக்தியின் உள்ளியல்பையும் விவரிக்கின்றார். so he says, bhakti பக்தி அம்ரித் என்கிறார். அம்ரித் என்றால் என்ன? ஹிந்தி மற்றும் சமஸ்கிருதத்தில் பரிச்சயமானவர்கள் கூறுவார்கள், ஆயுர்வேதத்தில் பால் அமிர்தமாக கருதப்படுகிறது. அது உடலில் ஒரு பயனுள்ள விளைவை கொண்டிருக்கின்றது. அமிர்தம் போன்ற இயல்பை கொண்டிருப்பதை அம்ரித் என்கிறார்கள். ஆயுர்வேதத்தில் பாலை அமிர்தம் என்கிறார்கள். ஆனால் நாரதர் பக்தியை பாலோடு நிச்சயமாக ஒப்பிடவில்லை. there is another தேவர்கள் பருகும் அமிர்தம் என்று ஒன்று உள்ளது. drink in the heavens, நோய்கள் அண்டாமல் விலக்கி அவர்களை என்றென்றும் இளமையாக வைத்திருக்கும். ஆகவே இந்த பக்தி bhakti அந்த அமிர்தத்திற்கு ஒப்பிடப்படுகிறதா? absolutely, இல்லவே இல்லை. because those celestial ஏனெனில் also have அந்த தேவர்களும் ஒரு நாள் இறப்பர். तेतम भुक्त्वा स्वर्गलोकम विशालम क्षीणे पुण्ये मर्त्यलोकम विशन्ति. So what நாரதர் என்ன அர்த்தம் பாவிக்கிறார் என்றால், this bhakti பக்தி என்பது அம்ரித், அழிவில்லாதது. mortal, the bhakti நீங்கள் பெறும் பக்தியை நீங்கள் சாசுவதமாக என்றென்றும் பெறுவீர்கள். that is not மற்ற ஆன்மீக சாதனைகளில் அது அப்படி இல்லை. spiritual practices. If you do karma, நீங்கள் கர்ம சடங்குகளை செய்தால் they will give you
அவைகள் பலன்களை கொடுத்து முடிந்துவிடும். Karma is finished. யாகம் நடந்து முடிந்து விட்டது. If you acquire நீங்கள் ஞானத்தை பெற்றால் it will அது உங்கள் அறியாமையை அழிக்கும். jnana or ignorance, சமாதிக்கு கொண்டு செல்லும். and their jnana will all. ஞானம் அங்கு முடிந்துவிடும். If you நீங்கள் அஷ்டாங்க யோகத்தை பயின்றால் அது சித்தத்தை கட்டுப்படுத்தும் சித்த விருத்தி நிரோதத்தை கொடுக்கும். control of the mind and yoga, ஆனால் யோகமும் முடிந்துவிடும். however, bhakti ஆனால் பக்தி என்பது is such a உங்களுடன் என்றென்றும் இருக்கும். will remain with you forever. Just now you are doing நீங்கள் bhakti. இப்போது செய்யும் பக்தியானது This is called sadhan bhakti, சாதனா பக்தியாகும். devotion in the practice stage. பயிற்சி நிலையில் இருக்கும் பக்தி. When you நீங்கள் மேலும் முன்னேறும் போது you will பக்தியின் அடுத்த நிலையை அடைவீர்கள். which is called பாவ பக்தி என்பர். இதில் நீங்கள் need to take உங்கள் மனதை இறைவனிடம் கொண்டு செல்ல தேவையில்லை. automatically go to. அது தானாகவே அவரிடம் செல்லும். And when you go நீங்கள் அந்த நிலையின் வழி சென்று அதை கடந்து முடிக்கையில் on, God realize இறை அனுபூதியை பெறும்போது the third மூன்றாவது பக்தியான prema bhakti. பிரேமா பக்தியை பெறுவீர்கள். Get it? நீங்கள் இதை பெறும்போது Material bond பௌதீக பந்தம் நீங்கி and இறைவனுடன் ஐக்கியமாவீர்கள். with God. However, that எனினும் அது முடிவல்ல. after that இறை அனுபூதியடைந்த பிறகும் relation also பக்தியின் நிலைகள் இருக்கின்றன. bhakti. பிரேமா பக்தியை தாண்டி Prema bhakti is ஸ்னே பக்தி இருக்கின்றது. பின் மான் பக்தி இருக்கின்றது. man bhakti. பிரணய் பக்தி இருக்கின்றது. பின்பு ராக பக்தி, பின்பு அனுராக பக்தி, பிறகு மகாபாவ் பக்தி மற்றும் மாதனாக்கிய மகாபாவ் பக்தி. So all ஆகவே இறை அனுபூதியடைந்த அனைத்து ஞானிகளுமே இதே பக்தியில்தான் ஈடுபடுகின்றார்கள். Radhe Sham நீங்கள் கூறும் அதே ராதேஷாம் are saying ராதே கோவிந்த் என்பதை கடவுளின் இருப்பிடத்திலிருந்து கூறுகிறார்கள். Lord as well. இறை நாமங்களை கூறுகிறார்கள். Names of God. The difference வித்தியாசம் பக்தியின் தீவிரத்தில் உள்ளது. of bhakti. நீங்கள் சிறிதளவு அன்புடன் கூறுகிறீர்கள், அவர்கள் அதீத அன்புடன் கூறுகிறார்கள். But that bhakti ஆனால் நீங்கள் செய்யும் பக்தியானது will remain, உங்களுடன் என்றென்றும் சாசுவதமாக இருக்கும். and this Amrita Swarupa இந்த அம்ருத் ஸ்வரூபா இன்னும் ஒரு பொருளையும் கொண்டுள்ளது. meaning as well. இங்கே அம்ரித் என்பது Also means God, இறைவனையும் குறிக்கின்றது, Bhagavan. பகவான். So this bhakti ஆகவே இந்த பக்தியானது is God-like. இறைவனைப் போன்றது. இறைவன் எப்படி தெய்வீகமானவனோ, பரிபூரணமானவனோ, சிறந்த குணமுள்ளவனோ, கருணையுள்ளவனோ, Benevolent அனைத்து நற்பண்புகளையும் கொண்டவனோ, is attached to him. This bhakti இந்த பக்தியும் பகவானைப் போன்றதே. and that இந்த பக்தியை பெறும் பக்தனும் devotee இறைவனைப் போலவே ஆகிறான். becomes God-like. இறைவனின் அனைத்து நற்குணங்களையும் Virtues. பண்புகளையும் இறையருளால் பெற்றுக்கொள்கிறான். That is why இதனாலேயே Bhakti Bhakta Bhagavant Guru Chatur Naam Vapu Ek. This Bhakti இந்த பக்தி மற்றும் பக்தன், Bhagavan பகவான் மற்றும் குரு, God and Guru ஆன்மீக ஆசான், spiritual teacher. இவர்கள் அனைவரும் ஒன்றே. One. They are all God. இவை அனைத்தும் பகவானைப் போன்றதே. ஆகவே பக்தி இறைவனைப் போன்றது Is God-like. மற்றும் அது பக்தர்களை இறைவனைப் போல ஆக்கும் என்கிறார் நாரத மகரிஷி.